நேத்துக்கு வரைக்கும் ஊருக்குள்ள ஒரு 4 பேர் சுத்திட்டு இருந்தாங்க. இந்தியா வந்து அமெரிக்காவை பார்த்து பயந்துடுச்சு. மோடி பாத்தீங்களா, ட்ரம்ப் விதிச்ச வரி விதிப்புக்கு ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்ல, அவ்வளவுதான் டோட்டல் சரண்டர். இந்திரா காந்தி தெரியுமா, அவங்க தெரியுமா, இவங்க தெரியுமா என்று கம்பு சுத்திட்டு இருந்தாங்க. அவங்க எல்லாருக்குமே ஒரு ஸ்லிப்பர் ஷாட் கொடுக்கும் விதமாக இந்தியாவுடைய வெளியுறவுத்துறையினுடைய அதிகாரப்பூர்வ செய்தி தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஸ்வால் அவர்கள் ஒரு 6 பாயிண்ட் சரியாக யூஎஸ்க்கு புரியும்படி அவங்களுடைய பாணியிலே ரிப்ளை பண்ணியிருக்காரு. 6 பாயிண்ட்ல அமெரிக்காவை உலக அரங்கில் எக்ஸ்போஸ் பண்ணிருக்கு இந்தியா. அது என்ன அப்படிங்கறத டீடைலா பார்க்கலாம் வாங்க. அனைவருக்கும் வணக்கம். முதல்ல டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இந்தியாவை பார்த்து டெட் எக்கானமி என்று சொல்ல ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறமா நேத்துக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருந்தாரு. அது என்ன தெரியுமா, இந்தியா வந்து ரஷ்யா கிட்ட இருந்து க்ரூட் ஆயில் வாங்குது, அதனாலதான் உக்ரைன்ல அப்பாவி மக்கள் சாகுறாங்க. உக்ரைன்ல அப்பாவி மக்கள் சாகிறத பத்தி இந்தியாவுக்கு கவலையே இல்ல, நாங்க மேலும் மேலும் இந்தியா மேல வரி விதிச்சுக்கிட்டே இருக்க போறோம் என்ற ஒரு அறிக்கை விட்டுருக்காரு. ஆமா, அப்பாவி மக்கள் பத்தி யார் பேசுறதுங்கிறது விவசாயம் எல்லாம் போயிடுச்சு. எத்தனையோ நாடுகள்ல சம்பந்தமே இல்லாம 2 நாடு சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. நான் போய் நாட்டாம பண்றேன், பஞ்சாயத்து பண்றேன், இன்வேஷன் பண்ணி அங்கு பல லட்சம் அப்பாவி மக்களை கொன்று குவித்து ரத்த கரை கையில் படிந்திருக்கும் அமெரிக்கா பேசுது. ஆப்கானிஸ்தானுக்கு அமெரிக்காவுக்கு என்ன சம்பந்தம்? அங்க போய் ட்ரூப்ஸ் இறக்கி அப்பாவி மக்கள் அவ்வளவு பேர் கொண்டாங்க. வியட்நாமுக்கு அமெரிக்காவுக்கு என்ன சம்பந்தம்? அங்க போய் அப்பாவி மக்களை கொண்டாங்க. ஈராக்ல அணு ஆயுதம் வச்சிருக்கான், நாங்க அதை வந்து வெளிக்கொண்டு வர போறோம் அப்படின்னு அங்க போய் அப்பாவி மக்களை கொண்டிருக்காங்க. எத்தனையோ நாடுகள்ல மிலிட்டரி கூ மூலமாக அந்த நாட்டு தலைவர்களை கொன்று அங்க ஒரு ஆட்சி மாற்றத்தை நிகழ்த்தி பல லட்சம் அப்பாவி மக்கள் சாவதற்கு காரணமாக இருந்த அமெரிக்கா இப்போ இந்தியா ரஷ்யா கிட்ட ஆயில் வாங்குதான், அதனாலதான் உக்ரைன் அப்பாவி மக்கள் சாகலாங்களாம். இது எப்படி தெரியுமா இருக்கு? எங்க தலைவர் பேரணி நடத்தினதுனால்தான் போர் நின்றுச்சு அப்படின்னு ஒரு குரூப் சொல்லிட்டு சுத்திட்டு இருந்துச்சு இல்லையா? அது மாதிரியும் சீமான் சொன்னார்ல, டிக்டாக் இந்திய அரசு பேன் பண்ணதுக்கு காரணமே நான் தான், என்ன வந்து நிறைய பேர் டிக்டாக்ல ஃபாலோ பண்றாங்க, இவன் பெரியார் இடக்கூடாது என்பதற்காக தான் டிக்டாக்கே பேன் பண்ணாங்க என்று சம்பந்தமே இல்லாம உருட்டினார் இல்லையா? அந்த மாதிரிதான் டொனால்டு ட்ரம்ப் சொன்னது. அமெரிக்கா தொடர்ச்சியாக இந்தியாவை டார்கெட் பண்ணதை அடுத்து இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை அமெரிக்காவுக்கு புரியும் பாணியில அமெரிக்காவை உலக அரங்கில் எக்ஸ்போஸ் செஞ்சிருக்காங்க. அது என்ன அப்படிங்கறத அவங்க விட்ட இங்கிலீஷ் அறிக்கையினுடைய தமிழாக்கத்தை கொஞ்சம் பார்ப்போம். உக்ரைன் மோதல் தொடங்கிய பிறகு ரஷ்யாவிலிருந்து எண்ணெய் இறக்குமதி செய்ததற்காக அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்தால் இந்தியா குறிவைக்கப்படுகிறது. உண்மையில் மோதல் வெடித்த பிறகு பாரம்பரிய விநியோகங்கள் ஐரோப்பாவிற்கு திருப்பி விடப்பட்டதால் இந்தியா ரஷ்யாவிலிருந்து எண்ணெய் இறக்குமதி செய்ய தொடங்கியது. அந்த நேரத்தில் உலகளாவிய எரிசக்தி சந்தைகளின் ஸ்திரத்தன்மையை வலுப்படுத்துவதற்காக இந்தியாவால் இது போன்ற இறக்குமதிகளை அமெரிக்கா தீவிரமாக ஊக்குவித்தது. அதாவது முதல் பாயிண்ட் என்ன சொல்றாங்க, ரஷ்யா கிட்ட இருந்து இந்தியா இந்த மாதிரி ஆயில் ப்ரொக்யூர் பண்ணதை அமெரிக்கா ஆரம்ப காலகட்டத்தில் ஊக்குவிச்சது என்று ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஆரம்பிக்கிறாங்க இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை. அடுத்த கட்டமாக இந்தியாவின் இறக்குமதிகள் இந்திய நுகர்வோருக்கு கனக்கூட்டிய மற்றும் மலிவு விலையில் எரிசக்தி செலவுகளை உறுதி செய்வதை நோக்கமாக கொண்டுள்ளன. அவை உலகளாவிய சந்தை சூழ்நிலையால் கட்டுப்படுத்தப்பட்ட ஒரு தேவையாகும். இருப்பினும் இந்தியாவை விமர்சிக்கும் நாடுகளே ரஷ்யாவுடன் வர்த்தகத்தில் ஈடுபடுகின்றன என்பதை இது வெளிப்படுத்துகின்றது. எங்களோட கேஸ் மாதிரி இல்லாம அத்தகைய வர்த்தகம் ஒரு முக்கியமான தேசிய கட்டாயம் கூட அல்ல. அதாவது எங்களுக்கு ரஷ்யா கிட்ட இருந்து வாங்குவது என்பது ஒரு கட்டாயம், சீப்பாக இருக்கு, எங்களுக்கு ஸ்ட்ராட்டஜிக்கா அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு. அது மாதிரி ரஷ்யா கிட்ட இருந்து யூரோப்போ இல்லை அமெரிக்காவோ வாங்கக்கூடிய பொருட்கள் அவ்வளோ ரொம்ப இம்பார்ட்டன்டான தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த பொருட்கள் என்று இல்லை. இருந்தாலும் அமெரிக்காவும் ஐரோப்பிய ஒன்றியமும் தொடர்ச்சியாக ரஷ்யா கிட்ட இருந்து இம்போர்ட் பண்ணிட்டே தானே இருக்கீங்க. 2024 ஆண்டில் ஐரோப்பிய ஒன்றியம் ரஷ்யாவுடன் 67.5 பில்லியன் யூரோ மதிப்புள்ள பொருட்களின் இருதரப்பு வர்த்தகத்தை கொண்டிருந்தது. பைலாட்டரல் அக்ரிமெண்ட் சொல்றாங்க. கூடுதலாக 2023 ஆண்டில் சேவைகளில் 17.2 பில்லியன் யூரோ மதிப்புள்ள வர்த்தகத்தை கொண்டிருந்தது. இது அந்த ஆண்டு அல்லது அதற்கு பிறகு ரஷ்யாவுடனான இந்தியாவின் மொத்த வர்த்தகத்தை விட கணிசமாக அதிகம். உண்மையில் 2024 ஆண்டில் ஐரோப்பிய ஒன்றியம் எல்என்ஜி இறக்குமதிகளில் 16.5 மில்லியன் டன்களை எட்டின. இது 2022 ஆண்டில் வெறும் 15.21 மெட்ரிக் டன்னாக மட்டுமே இருந்தது. எத்தனையோ பொருட்கள் 2022 காட்டிலும் 2023 ஆண்டுல அதிகமான இறக்குமதியை ஐரோப்பிய ஒன்றியம் செஞ்சிருக்கு. அப்போ ட்ரம்போட கூற்றின்படி, அமெரிக்காவோட கூற்றின்படி ஐரோப்பிய ஒன்றியம் தான் உக்ரைன்ல அப்பாவி மக்கள் சாவதற்கு காரணமா? நீங்க என்ன சொல்றீங்க? உக்ரைன்ல அப்பாவி மக்கள் சாவதற்கு இந்தியா தான் காரணம். அப்போ அங்கேருந்து இம்போர்ட் பண்ற நீங்க மட்டும் உத்தமர்களா? அடுத்த பாயிண்ட், 4வது பாயிண்ட் பாருங்க. ஐரோப்பா ரஷ்யா வர்த்தகத்தில் ஆற்றல் மட்டுமல்ல, உரங்கள், சுரங்க பொருட்கள், ரசாயனங்கள், இரும்பு மற்றும் எஃகு இயந்திரங்கள் மற்றும் போக்குவரத்து உபகரணங்களும் அடங்கும். எல்லா பார்ட்ஸும் அங்கேருந்து இம்போர்ட் பண்றாங்க. அமெரிக்காவை பொறுத்தவரை
அது தனது அணுசக்தி தொழிலுக்கு யுரேனியம் ஹெக்சாஃப்ளூரைடு, அதன் மின்சார உலை தொழிலுக்கு உரங்கள் மற்றும் ரசாயனங்களை தொடர்ந்து ரஷ்யாவிலிருந்து இறக்குமதி செய்கிறது. இந்த பின்னணியில் இந்தியாவை குறிவைப்பது நியாயமற்றது மற்றும் எந்த ஒரு பெரிய பொருளாதாரத்தையும் போலவே இந்தியாவும் அதன் தேசிய நலன்களையும் பொருளாதார பாதுகாப்பையும் பாதுகாக்க வேண்டிய அனைத்து தேவையான நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளும். இந்தியாவுடைய எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி ஒரு காட்டமான பதிலடி கொடுத்திருக்காங்க. ஸோ இப்போ தெரிஞ்சிருக்கும் அமெரிக்கா யாரு, அமெரிக்காவுடைய அந்த போலி முகத்திரை கிழித்து எறியப்பட்டிருக்கு. இதுக்கு முன்னாடி உலகத்தில் எங்கெங்கெல்லாம் முஜாஹிதீன்கள் இருக்காங்களோ உலக தீவிரவாதத்தை ஊக்குவித்த ஒரு நாடாக அமெரிக்கா இருந்திருக்கு. அந்த உலக தீவிரவாதத்தை ஊக்குவித்ததால உலகமெல்லாம் எத்தனையோ அப்பாவி மக்கள் கொன்று குவிக்கப்பட்டார்கள். ஆனா அந்த அமெரிக்கா சம்பந்தமே இல்லாம உக்ரைன்ல மக்கள் சாகுறாங்க, இந்தியா தான் பொறுப்பு என்று சொன்னாங்களே, இதெல்லாம் எப்படிங்க ஏத்துக்க முடியும்? கண்டிப்பாக இந்தியா ஒரு தகுந்த பதிலடி கொடுக்கும் என்று எதிர்பார்த்தோம். தகுந்த பதிலடியை கொடுத்துருக்காங்க இந்தியா. ஏதோ இன்னைக்கு தான் ஐரோப்பிய ஒன்றியத்தையும் அமெரிக்காவையும் நம்ம எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது கிடையாதுங்க. என்னைக்கோ ஜெய்சங்கர் அவர்கள் ரொம்ப உறக்க சொல்லியிருப்பாரு, யூரோப்ஸ் ப்ராப்ளம்ஸ் ஆர் வேர்ல்ட்ஸ் ப்ராப்ளம் அப்படின்னு யூரோப் நினைக்குது. யூரோப்பினுடைய ப்ராப்ளம் மட்டும் உலகத்தினுடைய ப்ராப்ளம். ஆனா உலகத்தினுடைய எந்த ஒரு ப்ராப்ளமும் யூரோப்போட ப்ராப்ளம் கிடையாது. வேர்ல்ட்ஸ் ப்ராப்ளம்ஸ் ஆர் நாட் யூரோப்ஸ் ப்ராப்ளம் என்ற ஒரு மைண்ட் செட்ல யூரோப் இருக்கிறது. இதுல இருந்து அவங்க வெளியில வர வேண்டும். ரஷ்யா கிடையாது ஆயில் என்று எங்களை பார்த்து கேட்குறீங்களே, நீங்க அதாவது யூரோப்பியன் யூனியன் ஒரு நாளைக்கு எவ்வளவு ஆயில் அங்கேயிருந்து வாங்குறீங்க தெரியுமா? இந்தியா ஒரு மாதத்துல எவ்வளவு ப்ரொக்யூர் பண்றோமோ, அங்கேயிருந்து எவ்வளவு வாங்குறோமோ, ரஷ்யா கிட்ட எவ்வளவு ஆயில் வாங்குறோமோ அதை ஒரே நாள்ல யூரோப்பியன் யூனியன் வாங்கிட்டு இருக்கு. நாங்க ஒரு மாசத்துல வாங்குறத நீங்க ஒரே நாள்ல வாங்கிட்டு இருக்கீங்க ரஷ்யா கிட்ட இருந்து ஆயில்ஸ். நீங்கள்லாம் எங்களுக்கு பாடம் நடத்தலாமா என்ற ஒரு தக்க பாடத்தை அன்றே நடத்தியிருப்பாரு வாத்தி ஜெய்சங்கர் யூரோப்பியன் யூனியனுக்கு. அடுத்தபடியாக இன்னைக்கு ஒரு முக்கியமான நாளுங்க, ஆகஸ்ட் 5. ஆகஸ்ட் 5 என்றாலே ஃபுல் ஆஃப் சர்ப்ரைசஸ். எல்லாருமே இந்த வருஷம் என்ன பண்ண காத்திருக்காங்க மோடி அரசாங்கம் என்று பார்ப்பதில் ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. காரணம் 2019ஆம் ஆண்டு யாருக்கும் சொல்லாம ஒட்டுமொத்த நாட்டிற்கும் ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்தாங்க. ஆர்டிகல் 370 அப்படி தூக்கி எரிஞ்சாங்க. மோடி அரசாங்கத்தோட நம்ம பிகஸ்ட் மாஸ்டர் ஸ்ட்ரோக்ஸ், ஒரு சீக்ரெட் மிஷனை கம்ப்ளீட்டாக சக்சஸ்ஃபுல்லாக நடத்தி முடிச்ச நாள் இந்த ஆகஸ்ட் 5. முதல்ல ராஜ்யசபாவில் அமித்ஷா அவர்கள் போய் தாக்கல் பண்ண நாள் ஆர்டிகல் 370 அப்ரிகேஷன் என்ற அந்த ப்ரொபோசலை வச்ச நாள் இன்னைக்கு தான். அது மட்டும் இல்ல, இதே ஆகஸ்ட் 5 தான் 2019 ஆர்டிகல் 370 2020ஆம் ஆண்டு ஸ்ரீராம ஜென்ம பூமி அயோத்தியினுடைய பூமி பூஜை சக்சஸ்ஃபுல்லாக ஆரம்பிச்ச நாள். அன்னைக்கு தான் அயோத்தியில பூமி பூஜை செய்து கோவில் கட்ட தொடங்குறாங்க. ஸோ அகைன் இந்துக்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு நாள் இது. ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் ஒரு முக்கியமான நாள் தான் இந்த ஆகஸ்ட் 5. அதே மாதிரி தான் சென்ற ஆண்டு இந்த குளிர்கால கூட்டத்தொடரில் தான் வக்பு வாரிய திருத்த சட்ட மசோதாவை தாக்கல் செய்தாங்க. ஸோ அப்படி ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்தாங்களா? இன்று ஆகஸ்ட் 5 என்ன சர்ப்ரைஸ் என்று எல்லாருமே காத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா ஏதாவது ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு என்று ஒரு சில சமிக்கைகள் தெரியுது என்று சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி சமிக்கைகள் தெரியுது. மெஹபூபா முஃப்தியினுடைய பார்ட்டியில் இருக்கக்கூடிய லீடர்ஸ்லாம் சம்திங் இஸ் ஹேப்பனிங் அப்படின்னு புலம்புறாங்க. அதை தவிர நேற்றுக்கு முந்தா நேற்றுக்கெல்லாம் அமித்ஷா அவர்கள், ஜெய்சங்கர் அவர்கள், ஐபியினுடைய செக்ரட்டரி, பிரதமர் மோடி அவர்கள், ஜனாதிபதி திரௌபதி முர்மு அவர்கள் என்று பல்வேறு ஹை லெவல் மீட்டிங்ஸ் நடந்திருக்கு. ராஜ்நாத் சிங் அவர்களும் நிறைய மீட்டிங்ஸ் கண்டக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ ஆகஸ்ட் 5க்கு முன்னாடி ரொம்ப முக்கியமான மீட்டிங்ஸ், நிறைய ஹை லெவல் மீட்டிங்ஸ் நடக்குதுன்னா அப்போ சம்திங் பிக் இஸ் கோயிங் டு ஹேப்பன். அது மட்டும் நல்லா தெரியுதுங்க. ஆனா அது என்ன பிக் அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் பொறுத்து இருந்து பார்க்க வேண்டும். இதே ஆகஸ்ட் 5 அன்னைக்கு வந்த ஒரு நியூஸ் பேப்பர் ஆர்டிகல் கிளிப்பிங்க இந்திய ராணுவம் எடுத்து ஷேர் பண்ணியிருக்குங்க. அதோட ட்வீட் நான் உங்களுக்கு அப்படியே படிச்சு காட்டுறேன். இந்திய ராணுவத்தினுடைய ஈஸ்டர்ன் கமாண்ட் போட்ட ட்வீட் அது. திஸ் டே தட் இயர் பில்ட் அப் ஃபார் வார் ஆகஸ்ட் 5 1971 US arms worth $2 billion shipped to Pakistan since 1954 என்ற அந்த ஆர்டிகல் எடுத்து ஷேர் பண்ணியிருக்காங்க. அதாவது எப்படி அமெரிக்கா தொடர்ச்சியாக பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணிட்டே இருந்திருக்காங்க, அமெரிக்கா இந்தியாவை எப்படியெல்லாம் அழிக்க துடிச்சிருக்காங்க. பாகிஸ்தானுக்கு ஆர்ம் சப்ளை பண்றீங்கன்னா என்ன அர்த்தம்? இந்தியாவுக்கு எதிராக செயல்படுறீங்கன்றதா அர்த்தம். இப்போ ஏன் நீங்க ரஷ்யாவோட உறவு பாராட்டுறீங்க? ஏன் ரஷ்யா கிட்ட ஆயில் வாங்குறீங்கன்னா வாங்க தான் செய்வோம். எங்களுக்கு யார் ஆதரவா நின்றுருக்காங்களோ அவங்களுக்கு ஆதரவா நாங்க இருக்கதானே செய்வோம். ரஷ்யா ஒவ்வொரு முறையும் போரின் போது இந்தியாவுக்கு ஆதரவாக நின்றுருக்கு. 1971 வார்ல கூட ரஷ்யா இந்தியாவுக்கு ஆதரவாக, அப்போது சோவியத் யூனியன் இந்தியாவுக்கு ஆதரவாக நின்றுருக்கு. ஆனா பாகிஸ்தானுக்கு ஆதரவாக அமெரிக்கா பெரும் ஆதரவை கொடுத்தது. ட்ரெடிஷனலா எங்களுக்கு ஒரு டைம் டெஸ்டட் ஃப்ரெண்டாக ரஷ்யா இருக்கு. இதைத்தான் இந்திய ராணுவம் அவருடைய ட்வீட்ல மறைமுகமா சூசகமா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்திய ராணுவமும் சரி, இந்தியாவுடைய வெளியுறவுத்துறையும் சரி, அமெரிக்காவுக்கு தக்க ரிப்ளை ஒன்று கொடுத்துருக்காங்க. ஆக பதிவோடு இறுதியாக நம்ம ஜெய்சங்கர் சொன்னதுதான் திரும்பி இந்த இடத்துல மீண்டும் ரீஇட்ரேட் வலியுறுத்த முற்படுகிறோம் மற்றும் கடமைப்படுகிறோம். அது என்னவென்றால், நாங்க 1.5 பில்லியன் பீப்புள், 150 கோடி மக்கள் கிட்டத்தட்ட எங்களுடைய ஜனத்தொகை. எங்களுக்கு என்று தனியாக ஒரு ஆக்சஸ் இருக்கு. நாங்க அமெரிக்கா ஆக்சஸ்லயோ இல்ல சைனா ஆக்சஸ்லயோ வேற எந்த ஆக்சஸ்லயுமே நாங்க பொருந்தி போக தேவையில்லை. ஒரு எக்ஸ் ஆக்சஸ் ஒரு ஒய் ஆக்சஸ் இருக்குன்னா
அந்த ஆக்சஸ் எல்லாம் நாங்கள் இருக்கணும்னு அவசியம் இல்லை. we are 1.5 பில்லியன் பீப்புள், we can create our own access. எங்களுக்கு என்று தனி ஆக்சஸை நாங்கள் கிரியேட் பண்ணிப்போம் என்று ஜெய்சங்கர் சொன்னதை நினைவு கூர்ந்து விடைபெறுகிறேன். மீண்டும் ஒரு அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கிறேன். வணக்கம். வந்தே மாத்திரம்.